ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய கிளென்சர் பற்றி சொல்கிறேன். நான் லாக்மி ஃப்ளஸ் அண்ட் க்ளோ ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இது வித் விட்டமின் சி சீரம் இருக்கிற ஃபேஸ் வாஷ். இது லாக்மியில் ஃப்ளஸ் அண்ட் க்ளோவில் வெறும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள ஃபேஸ் வாஷும் இருக்குது. இன்னும் லெமன் ஃப்ளேவர், நிறையா ஃப்ளேவர் உள்ள ஃபேஸ் வாஷ் இருக்குது. பட் பர்சனலாக இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் போர்ஸை இது கம்ப்ளீட்டாக சரியாக்கிடும், ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஸ்மூத்தாக ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். நார்மலாக நீங்கள் ரொம்ப நுரை இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் அப்போதைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ரொம்ப நுரை வராத லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் ஃபேஸை 2 டைம்ஸ் கிளென்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் தான் எந்த ஃபேஸ் வாஷுமே உங்கள் ஃபேஸில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. அதே சமயம் ஃபேஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரஃப்பாக உங்கள் ஃபேஸை அழுத்தி கொடுக்காதீங்க. சும்மா ஸ்மூத்தாக லைட்டாகவே உங்களோட ஃபேஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஏன்னா ஏதாவது பரு இருந்துச்சு அப்படின்னா அந்த பரு எல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். அப்புறம் ஸ்கின்னில் கிராச்சஸ் விழுகும். அதனால் ரொம்ப லைட்டாகவே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் இந்த லாக்மி ஃபேஸ் வாஷ் ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாக வச்சுருந்துச்சு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளோட ஸ்கின்னில் சுருக்கங்கள் வராது. ரொம்ப வயசான மாதிரி காமிக்காமல் நம்மளை யங்காக காமிக்கும். அதுக்கு நம்ம என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஓலை மாய்ஸ்சரைசர். நானும் 2-3 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். அது எனக்கு ஸ்கின் அப்படியே வேர்க்கிறது மாதிரியும் ஸ்கின்ல ஏதோ போட்டிருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இந்த ஓலை மாய்ஸ்சரைசர் ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்லா ஈஸியாக அப்ளை ஆகக்கூடியதாகவும் நல்ல க்ளோ கொடுத்துச்சு. ஸ்கின் ரொம்பவே க்ளோயிங்காக அழகாக இருந்துச்சு. அதனாலேயே நான் இந்த தான் நான் 1 இயராக யூஸ் பண்ணுறேன். பர்சனலாக எனக்கு இந்த ஓலை மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெட்டினால் 0.3% மினிமலைஸ்டு கம்பெனியில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மினிமலைஸ்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரெட்டினால் கண்டிப்பாக அபோவ் 20க்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னில் சுருக்கங்கள், தழும்புகள் என்ன இருந்தாலும் மறைஞ்சு ஸ்கின் க்ளோயிங்காக யங்காக காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ரெட்டினால் சீரமே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா பரு இருக்கக்கூடியவங்க இந்த டாட் அண்ட் கீழே சிக்கா கிளாமிங் நைட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெல் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் ரெட்டினால் ஏதாவது ஒரு நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். பட் நீங்கள் நைட் க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, க்ளோயிங்காகவோ இல்லை பிரைட்னிங்காகவோ இல்லை பருக்காகவோ எதுக்காக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த டாட் அண்ட் கீயோட இந்த நைட் ஜெல் பருனால் வரக்கூடிய தழும்புகள், ரெட்னஸ் இதெல்லாம் நல்லாவே குறைக்குது. அதுக்காக தான் எனக்கு பரு அப்படியே அந்த மார்க் அப்படியே இருக்கும். அந்த மார்க் போகிறதுக்காகத்தான் நான் இந்த டாட் அண்ட் கீயோட இந்த க்ரீம் வாங்கியிருக்கேன். இந்த நைட் ஜெல் ரொம்பவே நல்லா இருக்குது. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக ஷைனிங்காக ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த க்ரீமை பர்சனலாக என்னோடய சஜஷன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த
டாட் அண்ட் கீயோட நைட் ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீனோட வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.